ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. சம்மரில் கிட்ஸை வந்து எப்படி என்கேஜாக வச்சுக்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பேர் சம்மர் கேம்ப் அனுப்புவாங்க, சில பேர் வந்து வீட்லேயே வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள எப்படி என்கேஜாக வச்சுக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து இது மாதிரி ஒரு 2 பவுல் எடுத்து ஒரு பவுலில் தண்ணி அண்ட் ரப்பர் பேண்ட்ஸ் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துடலாம், இல்லை ஏதாவது ஸ்ட்ரா இருந்தால் கொடுக்கலாம். அந்த ரப்பர் பேண்ட்ஸை வந்து அவங்க எடுத்து இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். 1 ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிரெயின் கோஆர்டினேஷன் எல்லாத்துக்குமே கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்து ட்ரா பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பிளாக் போர்ட் மாதிரி வாங்கி கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இஷ்டம் போல் என்ன வேணாலும் வரைவாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா வரைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரீ ஸ்கூல் பசங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து என்னெல்லாம் ட்ராயிங்ஸ் வந்து வரைய சொல்லி கொடுக்கலாம், வரையலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரைவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 நம்பர்ஸ் வச்சு 1 வச்சு நம்ம நிறைய ட்ராயிங் பண்ணலாம், 2 வச்சு டக் வரையலாம். ஸோ இது மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா அது அவங்கள ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கற்றுப்பாங்க. வரைகிற ப்ராக்டிஸும் வந்து அவங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். நெக்ஸ்ட் அவுட்டோரில் வந்து எப்போவுமே ஃபுட்பால், பேஸ்கெட் பால் இல்லை கிரிக்கெட் இது மாதிரி நிறைய பசங்க விளையாடுவாங்க. நான் இங்கே என்ன சொல்லி கொடுத்தேன்னா 2 பக்கெட் நான் வச்சுட்டு, ஸோ அது நடுவில் வந்து நீ கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணி பால் வந்து கிக் பண்ணணும். ஸோ இதை வந்து ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெயிண்டிங். ஸோ ட்ராயிங் கற்றுக்கிட்டாங்க, பெயிண்டிங் பண்ண கற்றுக்கணும். பெயிண்டிங் கொடுத்தோன்னா கீழே மேலே போட்டு ரொம்ப வந்து இது பண்ணிடுவாங்க, மெஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் இன்னொரு நல்ல மெத்தட் என்னென்னா நம்ம அவுட்லைன் மாதிரி போட்டு கொடுத்துட்டு இதுக்கு இந்த கலருன்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகாமல் அழகாக பெயிண்ட் பண்ண கற்றுப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், நிஜமாகவே ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷேப்ஸ். இப்போ நிறைய பசில்ஸ் எல்லாம் இருக்குது அமேசானில், அந்த ஷேப்ஸ் வாங்கிக்கிறோம் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து இது மாதிரி மேட்ச் ஸ்டிக் எடுத்து என்னென்ன ஷேப் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வைக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இது வந்து நான் எதுவுமே சொல்லலை, பென்டகன் வரைக்கும் அவங்களே ட்ரை பண்ணாங்க. அண்ட் எக்ஸகன், ஆக்டகனுக்குலாம் நான் கொஞ்சம் ஒரு ஸ்டிக் மட்டும் ஷேப் மாற்றி கொடுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து காப்பி பண்ணாங்க. ஸோ இது நல்லாவே வந்து ஈஸியான மெத்தட்ஸ் டு லேர்ன் ஷேப்ஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரேஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஃப்ளாஷ் ஷேப்லலாம் வரணுன்னா நம்ம லேடிஸ் ஃபிங்கர்லாம் கட் பண்ணி வைப்போம்ல, ஸோ அந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவனுக்கும் தெரியணுன்றதுக்காக இதை வந்து கொடுத்துருந்தேன். ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் மெஸ்ஸாக இருந்தாலும் நிஜமாகவே ரொம்ப அவங்க பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது. லாஸ்ட் ஒன் நெயில் பெயிண்டிங். சின்ன குழந்தைங்களுக்குலாம் நெயில் பாலிஷ் எடுத்து வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, கீழே மேலே கொட்டுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இது மாதிரி ஒரு பேப்பரில் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் நெயில் பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. நாட் ஒன்லி நெயில் பெயிண்டிங், நம்ம மெகந்தி போடுற மாதிரி நம்ம எதாவது டிசைன்ஸ் போட்டு கொடுத்தோம்னா அதில் ப்ராப்பராக நீங்கள் கலர் பண்ணணும்னு சொன்னால் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து அங்கங்கே ஒரு மாதிரி இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ஓவராலாக பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக இதில் என்கேஜ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்
த்ரோயிங் த ரிங்ஸ். ஸோ ரிங்ஸ் வந்து போட்டு எதில் விழுதோ அந்த பொருளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பீச்சில் நம்ம விளையாடி இருப்போம். ஸோ அதே கேமை வந்து நம்ம வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கரெக்டாக த்ரோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய கிஃப்ட்ஸும் கொடுக்கலாம், சாக்லேட்ஸும் கொடுக்கலான்னு சொல்லி விளையாட வைக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் இந்த கேம். ஸோ இதில் வந்து முடியலன்னு விட மாட்டாங்க. அகெயின் அண்ட் அகெயின் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பேஷன்ஸ் லெவலும் அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இது மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கிட்ஸை வந்து எங்கேஜ்டாக வச்சுக்கலாம். இந்த சம்மரில் உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக போகும். ஸோ ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.